எதிர்பார்த்துக்கொண்ட அந்த விஷயம் நடந்துருச்சு. சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்பிட்டாங்க. எப்ப பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே 3:30 மணி அளவுல, இந்தியன் டைம் படி 3:30 மணி அளவுல புளோரிடா கோஸ்ட்ல வந்து தரையிறங்கிட்டாங்க சுனிதா வில்லியம்ஸ். நாசா டீம் அவங்கள போய் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட சாதனைகள், அவங்களோட வரலாறு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வந்து சேரும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரம்யாஸ் இன்ஃபோ. நான் உங்கள் ரம்யா. டெய்லி உங்ககிட்ட நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் என்னால டெய்லி இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல். 8 நாள்ல வேலையை முடிச்சுட்டு திரும்பி வர வேண்டிய குழு 9 மாதம் ஆகியும் வரல அப்படின்றதுனால மக்கள் பெரும் ஆச்சரியத்துடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் வந்து இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தோம், நாசாவால வந்து திரும்பி கொண்டு வர முடியல, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ட்டு எல்லா உலக மக்கள், உலக நாடுகள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல ட்ரம்ப் உள்ள வராரு. பிரசிடென்டா எலெக்ட் ஆகி உள்ள வராரு. அவர் வந்த உடனே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். பட் இதை நான் சும்மா விட போறது இல்லை, இவங்க எல்லாருமே மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு, கொண்டு வந்துட்டாரு. யாரோட சப்போர்ட் மூலியமா கொண்டு வந்தாருன்னா எலன் மஸ்க் அவர்களோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் டிராகன் என்டியூரன்ஸ் ஸ்பேஸ் கிராஃப்டால சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவங்க குழு வந்து தரையிறங்கிட்டாங்க. இப்ப நம்ம சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்ல இருந்தாங்கன்னு சொல்றோம், ஸ்பேஸ்ல இருந்தாங்கன்னு ஈஸியா சொல்லிடுறோம். பட் அந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு கஷ்டம், என்னென்னலாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ கிராவிட்டி. இப்போ ஏர்த்ல நம்ம நிக்கிறோம், நடக்கிறோம், இங்க போவோம், அங்க போவோம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அங்க நோ கிராவிட்டி. ஸோ அவங்களால ஃபுல்லா மறந்துட்டே தான் போக முடியும். தூங்குனாலும் அவங்க மெதல்ல இருந்து தான் போவாங்க. அப்ப பாத்துக்கோங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி பாத்ரூம் போவாங்க. இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லையா? சோ அதனாலதான் அவங்க வந்து உலக மக்களால் வந்து பாராட்டப்படுறாங்க. அங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே அவங்க வந்து பேக்கேஜ் ஃபுட் தான் அங்க அனுப்பியிருப்பாங்க. இப்ப நம்மள மாதிரி வெரைட்டியெல்லாம் சாப்பிட முடியாது. அங்க ஒரு ஃபுட் வந்து ஸ்பெசிபிக் ஃபுட் தான் இருக்கும். இப்ப நம்ம இங்க பிரெட், ஜாம் இதெல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, அங்க பிரெட் கூட யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிரெட் வந்து பிரெட் கிரம்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதனால வந்து எது நம்ம வேஸ்ட் பண்ணாலுமே வந்து அது பறக்கும், நம்மளே பறந்துட்டு தான் இருக்கும். சோ இப்ப எந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாலும் அது பறந்துகிட்டு தான் இருக்கும். சோ அதனால டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகி ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் வந்து எத்தனை உலக நாடுகள் யூஸ் பண்ற ஸ்பேஸ் ஸ்டேஷனை அங்கேயும் கொண்டு போய் நம்ம குப்பை போடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து ஸ்பெசிபிக்கா தான் அவங்க கொடுத்து அனுப்புறாங்க. சோ அவங்க ஃபுல் ஃபார்மேட்டிவ் ஃபுட்ல இருந்து எல்லாமே வந்து அவங்க மாற்றப்படுது. அது மட்டும் இல்ல, டாய்லெட் கூட வந்து அங்க ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டியூப் வழியா தான் போகணும். ஒரே ஒரு டியூப் தான் கொடுப்பாங்க, அதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணணும். அந்த டாய்லெட்டோட செட்டப்பே 165 கோடி. யோசிச்சு பாருங்க. அது நம்ம நினைக்கிற மாதிரி நார்மலா நம்ம போய் உட்காந்து பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. ஸ்பேஸ்ல ஃபுல்லா மிதந்து தான் இருக்கும்னு சொல்றோம், அப்புறம் எப்படி உட்கார முடியும்? அங்க ஃபுல்லா ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ராப்பை எல்லாரும் மாட்டிக்கிட்டு அந்த அவங்களோட கொடுத்துருக்க டியூபை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க போகணும். ஸோ அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லீக் ஆனாலும் ஃபுல்லா வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை சப்போஸ் லீக் ஆயிடுச்சுன்னா அதை கிளீன் பண்றதுல இருந்து, அதுல இருந்து எடுத்து அதை பேக்கேஜ் பண்ணி வைக்கிற வர எல்லாமே அவங்க தான் பண்ணி ஆகணும். சப்போஸ் அந்த டாய்லெட் போட செட்டப் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பேக்கேஜ்ல தான் போடணும். ஏன்னா பேக்கேஜ் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. முன்னாடி ஆஸ்ட்ரோனட் போனவங்க, அதாவது இப்ப சுனிதா வில்லியம்ஸ் கதை இல்லாம முன்னாடி போனவங்க வந்து அந்த பிரேக் பண்ணிருக்காங்க அந்த செட்டப்பை. ஸோ அந்த மாதிரி தருணத்துல வந்து எப்படி ஸ்பேஸ்ல வந்து மேனேஜ் பண்றது அப்படின்றதுக்காக நாசா வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. பேக்கெட் மாதிரி, அந்த பேக்கெட்ல தான் அவங்க வந்து போய் அதை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஸோ இது மாதிரி நிலைமை தான் அங்க. இவ்வளவு சூழ்நிலை வந்து அவங்க வந்து சகிச்சுட்டு அங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வேலையும் பார்க்கணும். எதுக்காக போனாங்க ஆல்ரெடி இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் இல்லையா, கமர்ஷியலா. நம்ம வந்து இங்க இருந்து ஒரு நாட்டுக்கு போற மாதிரி இங்க இருந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர முடியும். சோ அதுக்காக தான் கமர்ஷியலா ஆக்கணும். அதனால வந்து அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு, எல்லாமே ஓகேவா இருக்குமா, மக்கள் போகக்கூடிய அளவுக்கு இருக்குமா அப்படின்றதுக்காக டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த க்ரூ வந்து அமுச்சு விட்டாங்க. சோ அவங்க அந்த வேலையும் பார்க்கணும், நம்மளோட இயல்பு வாழ்க்கையும் பார்க்கணும். சோ அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இதனாலதான் வந்து ஸ்பேஸுக்கு போறது சும்மா கிடையாது. உலக மக்களால் இவங்க போற்றப்படுறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமே நம்ம சொல்றோம். ஏன் சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமே நம்ம பேசப்படுறோம்? இந்தியா வம்சாவளி அப்படின்றதுனால சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் பேசப்படுறோம். சுனிதா வில்லியம்ஸ் கூட 3 பேர் போயிருக்காங்க, அவங்களையும் பாராட்டணும். சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளி, அதனால அவங்கள பத்தியே நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். பட் அவங்க கூட போன 3 பேரு அவங்களும் நாசாவை சார்ந்தவர். ஒருத்தர் வந்து ராஸ்கோஸ், அதாவது ரஷ்யா நிறுவனத்தை சார்ந்தவர். சோ இப்ப அவங்க தண்ணியை வந்து எப்படி குடிச்சிருப்பாங்க?
சாப்பாடு எப்படி சாப்பிட்டுருப்பாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளோட்டிங் தான். சாப்பாடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். தண்ணி எப்படி குடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. தண்ணியை நார்மலா குடிக்கிற மாதிரி இப்படி குடிக்க முடியாது. ஆனா தண்ணி இப்படி திருப்பினாலும் அது கீழே விழாது. நான் உங்களுக்கு முடிஞ்சா வந்து நான் உங்களுக்கு கிளிப் வந்து நான் ஆட் பண்றேன், எப்படிலாம் தண்ணி யூஸ் பண்ணாங்க, ஃபுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நான் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்றேன். ஸோ தண்ணி எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்ட்ரா வழியா தான் அந்த தண்ணியை குடிப்பாங்க. ஏன்னா அது சப்போஸ் இப்போ அது பபிள்ஸ் மாதிரி வந்ததுன்னா அந்த பபிள்ஸ் போய் கேட்ச் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் தண்ணியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து அவங்க ஸ்பேஸ்ல பட்ட கஷ்டங்கள். இப்ப நம்ம வந்து சுனிதா வில்லியம்ஸோட வரலாறை பத்தி பார்க்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சார்ந்ததுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். அவங்களோட அப்பா வந்து தீபக் பாண்டே, அம்மா பொன்னி பாண்டே. அப்பா வந்து இந்தியாவில குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர், அம்மா ஸ்லோவேக்கியாவை சேர்ந்தவர். சுனிதா வில்லியம்ஸ் 1965 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி தான் பிறந்திருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் வில்லியம்ஸ் அவர்கள். இவரு அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். அமெரிக்கால போலீஸ் ஆபீசரா அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன். சுனிதா வில்லியம்ஸோட படிப்பை பத்தி பார்க்கலாம். என்ன படிச்சு முடிச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள மேசச்சூஸ் அப்படின்ற இடத்துல நீதம் அப்படின்ற ஸ்கூல்ல வந்து ஹை ஸ்கூல்ல முடிச்சாங்க. அதுக்கப்புறம் யுஎஸ் நேவல் அகாடமில வந்து பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ் படிச்சாங்க. ஏன் வந்து இவங்க வந்து யுஎஸ் நேவல் அகாடமில படிச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு கதையே இருக்கு. அது என்ன கதைன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து சயின்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். சயின்ஸ் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. பட் அவங்களோட ஏம் எதுவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வெட்டரனரி டாக்டரா ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஏமா இருக்கணும். முன்னாடி இப்போ சின்ன வயசுல எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா, டாக்டர் ஆகணும், நான் வந்து இன்ஜினியர் ஆகணும், அது மாதிரி அவங்களுக்கு வெட்டனரி டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்தது. அப்போ அவங்க நினைச்சு பார்க்கல நம்ம வந்து நாசால வந்து ஆஸ்ட்ரோனாட்டா இருப்போம், ஒரு சயின்டிஸ்டா இருப்போம் அப்படிலாம் அவங்க நினைச்சு பார்க்கல. அப்போ அந்த டைம்ல அவங்களோட பிரதர் வந்து நேவி ஆபீசரா இருந்தாரு. ஸோ அவர் அடிக்கடி போய் விசிட் பண்ணும்போது அவங்களோட ஆர்வம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம வந்து நேவி ஆபீசரா ஆகணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி அவங்க நேவி ஆபீசராவும் இருந்தாங்க. யூஎஸ்ல நேவி கமாண்டரா வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைலட்டாவும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எம்எஸ் இன் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் வந்து புளோரிடால கம்ப்ளீட் பண்ணாங்க. 1998ல நாசாவில ட்ரைனிங் முடிச்சு ஆஸ்ட்ரோனட்டா வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்களோட சாதனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வாக் 9 டைம்ஸ் ஸ்பேஸ் வாக் போயிருக்காங்க. அதுல அவங்களோட டைம் 60 hours 2 minutes அப்படின்னு நாசாவால் சொல்லப்படுது. பூமிக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சில மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க சில அப்டேட் கொடுத்திருக்காங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. நாங்க இத்தனை காலமா, அதாவது 9 மாதங்களா நாங்க வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த கஷ்டத்தையும் தாண்டி இப்ப நாங்க எங்களோட ஃபேமிலியை வந்து நாங்க பார்க்க போறோம் அப்படின்றதுனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீச் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ரெஸ்கியூ டீம் நாசால இருந்து ரெஸ்கியூ டீம்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஏர்த்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க. என்னன்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்து இப்ப நாங்க ஏர்த்துல தான் இருக்கோம் அப்படின்றது எங்களால நம்பவே முடியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட உறவினர்கள் மற்றும் ஃபேமிலியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இது வந்து ரொம்ப கடினமான காலம், ஏன்னா வந்து சுனிதா வில்லியம்ஸ் நாங்க இத்தனை காலமா நாங்க வந்து பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இப்ப வந்து பத்திரமா இவங்க எல்லாமே சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் இல்லாம அவங்க டீமும் வந்து ரீச் ஆயிட்டாங்க பத்திரமா அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு அவங்க ஃபேமிலிஸும் சொல்லியிருக்காங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பத்தி பார்க்கலாம். ஏர்த்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் சுனிதா வில்லியம்ஸோட ஏஜ் வந்து 0.008 செகண்ட்ஸ் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இல்லையா? நாசா வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை வந்து நமக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் எல்லாரும் யோசிப்போம், இவ்வளவு பண்றாங்களே அவங்களுக்கு சேலரி எவ்வளவு இருக்கும், எவ்வளவு கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கூகுள் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை சொல்றேன். அவங்களோட சேலரி வந்து $100,000 to $150,000 வரை இருக்கும். அதாவது இந்திய பண மதிப்பீடு படி வந்து பாத்தீங்கன்னா 86 lakhs to 1.2 crore அந்த அளவுல இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு போனஸ் சில சலுகைகளும் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இது நார்மலான விஷயம் இல்லை இல்லையா, அவங்களோட பயிற்சி அவங்களோட பணியும் வந்து ரொம்ப நாட்கள் வந்து கடந்து போகும். ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கூடுதல் சலுகைகளும் இருக்கும். இப்ப வந்து நம்ம எல்லா உலக நாடு தரப்புல வந்து அது எப்படி பாக்குறாங்க பாத்தீங்கன்னா, நாசா இப்போ ஒண்ணு சொல்லியிருக்காங்க, நாங்க இனி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி இதை வந்து விமன்ஸுக்கு மட்டுமே வந்து ஒரு டீமை வந்து அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாசா வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. உலக நாடுகள் அதாவது ரஷ்யா, சைனா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா இது வந்து அமெரிக்காவை பாராட்டியிருக்காங்க. அமெரிக்காவை மட்டும் இல்லாம எலான் மஸ்கையும் பாராட்டியிருக்காங்க. நம்ம இந்தியா தரப்புல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
சுனிதா வில்லியம்ஸ் முன்னுதாரணமா வச்சு எல்லா பெண்களும் வந்து எல்லா விஷயத்திலும் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து சொல்லியிருக்காரு. நீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம இந்த கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until stay tuned.